தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஜாதியினர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய திமுக மண்ணில் மைந்தரான நாடார்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிட கூட வாய்ப்பு வழங்கல. கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்களா? காங்கிரஸ் கூட்டணி கட்சி கொடுக்க நீங்க உங்க கட்சியில் நின்னா தோத்து போயிடுவாங்களா? திருநெல்வேலியில உங்களுக்கு திருநெல்வேலியில திமுக தோத்துருன்னு நீங்க நம்புறீங்களா? அப்படிதானே பேசப்பட்டுச்சு. அப்போ நீங்க நாடார் தொகுதியான தூத்துக்குடி அபகரிச்சிங்க. ஒரு வட சென்னையிலையோ ஒரு தென் சென்னையிலோ ஒரு நாடாருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு நாடாருக்கு சீட்டு கொடுத்துருக்கணும் இல்லை? அதுதானே சமூக நீதி. காந்தராஜன் சொல்லிட்டு ஒரு மூத்த ஒரு டாக்டர் நினைக்கிறேன், அவர் இன்னும் பேசிட்டு இருக்கிறாரு. காந்தராஜுங்கிறவரு அவர் ஒரு மனநோயாளி சார். அவர் நாடார் சமுதாயத்தை பற்றியும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் பேசலைன்னா அவருக்கு இன்னைக்கு கூட சோறு கிடைக்காது. யூடியூப்ல பேசினா ஒரு 1000 கிடைக்கும் 2000 கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன். முத்துராமலிங்க தேவரை ஜெயிலில் வச்சு கொண்டுட்டாங்க காமராஜர் ஆட்சின்னு பேசுறாரு. அவருக்கு வரலாறு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. முத்துராமலிங்க தேவர் ஐயா வெளியே 1.5 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் தான் உடல்நிலை சரியில்லாமல் அவர் வெளியே தான் இருந்தார். ஜெயிலே இருந்து கொண்டாருன்னு ஒரு பொய்யை சொல்கிறான். முதல்ல அந்த மனநோயாளி டாக்டரை கொண்டு போய் கீழ்பாக்கத்தில் டாக்டர் அவர் டாக்டர் தான் மனநோயாளியாக இருக்கான். அதான் இங்கே பிரச்சனை. அவரை கொண்டு போய் அங்கே சேருங்க. இப்படி இவர்கள் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் புகழை களங்கப்படுத்தும் விதமாகவும் நாடார் சமுதாயத்துக்கு சமூக நீதி அடிப்படையில் இடங்கள் தராதனாலும் வாக்கு சீட்டு மூலம் திமுகவிற்கு தகுந்த பதிலடியை நிச்சயம் கொடுப்பார்கள். 15% நாடார்கள் நிச்சயமாக சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் முத்துரமேஷ் நாடார் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நலம் சார், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். இந்த முறை குறிப்பாக நாடார் சமுதாய வாக்குகள் என்பது கொஞ்சம் பார்க்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த முறை யாருக்கு ஆதரவு போகும்? ஏன்னா ஏடிஎம்கே பாஜக அலைன்ஸ் ஒன்று இப்போதைக்கு 2 கூட்டணி தான் பார்க்கப்படுது. இந்த கட்சி கூட நம்ம நாம் தமிழர் இன்க்ளூடிங் நாம் தமிழர், அப்புறம் திமுக. ஆனால் பரவலாக தென் தமிழகத்துலேருந்து திமுகவுக்கு தான் அதிக நாடாருடைய செல்வாக்குகள் இருக்குது. அது சிறுபான்மை ஓட்டை வச்சு அவங்க ஒரு லாபி பண்ணுறாங்க. இது எப்படி இந்த முறை மாறும்னு நினைக்கிறீங்க? அதாவது திமுக ஆட்சிக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்கள் நாடார்கள். குறிப்பாக தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா அதிக அளவிற்கு திமுக வெற்றி பெறுவதற்கு நாடார் வாக்குகள் தான் முக்கியமான வாக்குகளாக இருந்தது. ஆனால் இன்றைய சூழல் பாருங்கள், தொடர்ந்து நாடார்களுக்கு எதிரான நிலைப்பாடை திமுக செய்து வருகிறது. குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவர் பெயரை ஏற்கனவே இருக்கிறதுலேருந்து மாற்றுறதும், அவர் பேரை களங்கப்படுத்துகிற மாதிரி திமுகவை சேர்ந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அப்புறம் மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள், RS பாரதி அவர்கள், அப்புறம் ராஜீவ்காந்தி அவர்கள், இந்த மாதிரி இப்போ திருச்சி சிவா, இப்படி தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை இரண்டு செய்வர்கள் பேசி வராங்க. அதே மாதிரி நாடார் சமுதாயத்தை பற்றியும் திமுகவுடைய அமைச்சர் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சரே தவறுதலா பேசின காணொலியில் நம்ம பார்த்தோம். அதாவது அந்த அளவுக்கு அப்படி ஏன் அப்படி பேசுறாங்க? இனத்தை சாதி பெருசா பேசக்கூடாது, இருந்தாலும் அந்த மக்களுக்கு எதுவுமே செய்யலைங்கிற போது இவங்க தான் அமைச்சர் இலாக்கால சாதி எப்படி கொடுக்குறாங்க. இப்போ அந்த இது கூட இல்லைன்னா அமைச்சர் மனோதங்கராஜ் இருக்காங்க. அவர் என்ன சொல்றாரு? திராவிட இயக்கங்கள் இல்லை என்றால் சீமான் போன்றவர்கள் மரம் ஏறிட்டு இருப்பாருன்னு சொல்றாரு. அப்போ இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை சொல்லி நாடார் சமுதாயத்தை மட்டப்படுத்த வேண்டும். நாடார்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடுகளை அரசியல் ரீதியாக எடுக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு சம்பவங்களை நம்ம சொல்லலாம். இப்போ காங்கிரஸ் கட்சியினுடைய நெல்லை மாவட்ட தலைவராக அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் இருந்தார். அவருடைய வீட்டு தோட்டத்திலேயே சமூக விரோத கும்பலால் படுகொலை செய்யப்பட்டார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனால் நம்ம காவல்துறை அமைச்சர் யாரு? முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அப்போ நம்ம காவல்துறை என்பது உலகத்திலேயே ஒரு முக்கியமான காவல்துறை என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு கூட இவங்களால முடியல. அப்படி நீங்க காங்கிரஸ் கட்சி சேர்ந்தவரா பாக்குறேன் இல்ல தாண்டி இது ஒரு நாடார் சமுதாயத்துக்கு? அவர் காங்கிரஸ் கட்சியுடைய மாவட்ட தலைவராக இருந்தாலும் அவர் நாடார் தானே. நம்ம நாடார் தானே பார்ப்போம். இல்லை, திமுகங்கிறது ஒரு சமூக நீதி திராவிட மாடல். அவங்க ஒரு பெரியாரிசம் கொள்கை போனாலும் அவங்க ஒருவேளை அந்த அடிப்படையில் கூட இருக்கலாம்ல. நாங்கள் எந்த காஸ்ட்டையுமே பேச மாட்டோம். இல்லை அப்படிலாம் அப்படி சார் சொல்லுவீங்க. இப்போ நாடார்கள் அதிகமான இருக்கிற தொகுதியில் அந்த தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத கனிப்படிவை போன்றவர்களை தூத்துக்குடியில் நிறுத்தி வெற்றி பெற வைக்கிறது எப்படி சமூக நீதியாகும்?
அப்போது ஒரு நாடாருக்கு வாய்ப்பு கொடுத்து சென்னையில் வந்து ஒரு எம்பி கொடுத்துருக்கலாம், ஒரு திருச்சியில் கொடுத்துருக்கலாம். இப்போ அவங்களுடைய இனத்துக்காரங்க தெலுங்குக்காரர்கள், குறிப்பாக ஸ்டாலின் வந்து ஒரு தெலுங்கர். அந்த தெலுங்கர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பாருங்கள், மத்திய சென்னையில் வந்து அவருடைய உறவினர் தயாநிதி மாறன். திருச்சியில் பாருங்கள் கேனர், திருச்சியில் வந்து கேனர் கிடையாது, துரை வையாபுரி. ஓகே வைகோ. மதுரையில் பாருங்க வெங்கடேசன். தூத்துக்குடியை பாருங்க கனிமொழி. இப்படி தமிழ்நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத ஜாதியினர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கக்கூடிய திமுக மண்ணின் மைந்தரான நாடார்களுக்கு பாராளுமன்றத்தில் ஒரு தொகுதியில் போட்டியிட கூட வாய்ப்பு வழங்கல. கூட்டணி கட்சி கொடுத்துருக்காங்களா? காங்கிரஸ் கட்சி கொடுக்க நீங்க உங்க கட்சியில நின்னா தோத்து போயிறாங்களா? திருநெல்வேலியில உங்களுக்கு திருநெல்வேலியில திமுக தோத்துருன்னு நீங்க நம்புறீங்களா? அப்படிதானே பேசப்பட்டுச்சு. திமுகவுடைய முன்னாள் எம்பி ஞானத்தெரிவன் அந்த ரவுண்டு அவங்களுக்கு அடி வாங்கும், கெட்ட பேர் இருக்குன்னு நான் சொல்ல. அப்போ நீங்க வந்து நாடார் தொகுதியான தூத்துக்குடியை அபகரிச்சிங்க. ஒரு வட சென்னையிலையோ ஒரு தென் சென்னையிலோ ஒரு நாடாருக்கு வாய்ப்பு கொடுத்து ஒரு நாடாருக்கு சீட்டு கொடுத்துருக்கணும் இல்லை? அதுதானே சமூக நீதி. மக்கள் தொகை அடிப்படையில் 6 தொகுதிகளுக்கு நாடாருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கணும். நீங்கள் ஒரு தொகுதியில் கூட போட்டியிட வாய்ப்பு வழங்கலை. சரி, அதற்கு பிறகு நாடார் சமுதாய மக்கள் திமுகவில் ஒரு எம்பி கூட இல்லை, ராஜ்யசபையில் வச்சு நாடாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்னு சொல்லி கோரிக்கை வைக்கும்போது 4 பேருக்கு நீங்கள் வந்து வாய்ப்பு கொடுக்கலாம். நாடாருக்கு ஒருத்தருக்கு கூட கொடுக்கலையே. திமுக வந்து வாரிசு அரசியல் பண்ணுது, திமுக ஒரு ஊழல் கட்சி, திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுன்னு சொல்லி கருணாநிதியுடைய கலைஞர் டிவிலாம் அடித்து உடைச்ச கமலஹாசனுக்கு நீங்கள் வந்து ராஜ்யசபை எம்பி சீட்டு கொடுக்குறீங்க. உங்களுக்கு வாக்களித்து உங்களை முதலமைச்சர் ஆக்கினீங்க, நாடார் சமுதாயத்துக்கு நீங்கள் ஒரு ராஜ்யசபை எம்பி கூட கொடுக்கலையே. அதே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் அவர்கிட்ட போய் அதே கோரிக்கை வைக்கும்போது அவங்களுக்கு 2 ராஜ்யசபா எம்பி தான் கிடைக்கும். அதில் ஒருத்தர் வந்து நாடாருக்கு கொடுத்தாங்கல்ல, ஐஎஸ் இன்பதுரை அவர்களுக்கு கொடுத்தாங்கல்ல. அப்போ எடப்பாடியார் அவர்களிடம் இருக்கிற சமூக நீதி ஸ்டாலின் அவர்களிடம் ஏன் இல்லை? இந்த கேள்வி இருக்குமா இருக்காதா? கொலை குற்றவாளிகளே கண்டுபிடிக்க முடியல. திருப்போணத்தில் அஜித்குமார் அடித்து படுகொலை செய்யப்பட்ட போது பல்வேறு அரசியல் கட்சியினர்கள் ஒன்று திரண்டு ஓரணியில் ஆட்சிக்கு எதிராக இந்த சம்பவத்துக்கு எதிராக குரல் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்க மனசு வரல. அதுக்கப்புறம் மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் தலையிட்டு வழக்கு பதிவு பண்ண சொல்லி இந்த காவலர்கள் மீது வழக்கு போட்டு அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை வைக்கணும்னு நீதியரசர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நீங்கள் செய்கிறீங்க. இப்போ பாருங்கள், ஆம்ஸ்டர் கொலை நடந்தது. இந்த கொலை வழக்கில் வந்து தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்படலைன்னு சொல்லி இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க, சிபிஐ விசாரணைக்கு கோர்ட் உத்தரவிடுது. அப்போ காவல்துறையே தனது கட்டுப்பாட்டில் இல்லாத வைத்திருக்கிறார் தமிழக முதல்வர் அப்படிங்கிற எண்ணம் வருமா வராத? இப்போ திருப்பூரில் ஒரு சமூக ஆர்வலர் பழனிசாமி என்பவர், அவர் வந்து சாமலாபுரம் பேரூராட்சி தலைவர் விநாயகா பழனிசாமி என்பவர் அந்த பேரூராட்சியில் உள்ள ரோடு போடுறதுலேருந்து கட்டடம் கட்டுறதுலேருந்து பல்வேறு முறைகேடுகளை செய்திருக்கிறார்னு சொல்லி பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாரு. அரசுக்கு பல்வேறு புகார் மனுக்களை கொடுக்குறாரு. ஆனால் அவரை வந்து மிரட்டி அவரை வந்து அடிபணியலை, கைவிட்டு கொடுக்கறதுக்கு முயற்சிக்கும் போது அவர் அடிபணியலை. அதனால் அவரை வந்து திட்டமிட்டு படுகொலை செய்கிறார். பேரூராட்சி தலைவரே நேரடியாக களத்துக்கு சென்று கார் ஏற்றி பழனிசாமி என்பவரை பழனிசாமி நாடாரே படுகொலை செய்கிறார். ஆனால் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுத்திருக்கு. கட்சியுடைய தலைவராக ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கை என்ன? இன்னைக்கு வரைக்கும் அவரை கட்சி விட்டு நீக்கலை. ஒரு கொலை குற்றவாளி, சிறையில் இருக்கக்கூடிய குற்றவாளிக்கு தன்னோட கட்சியை சேர்ந்தவர்கிற ஒரே காரணத்துக்காக பாதுகாப்பு கொடுக்குது திமுக அரசுடைய காவல்துறை. அப்படி எப்படி நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியா இருக்க முடியும் அப்படிங்கிறத எங்களுடைய கேள்வி. இப்போ அரசு வந்து பேரூராட்சி தலைவர் தப்பு பண்ணிட்டார் உள்ள வச்ச உடனே அவருடைய பேரூராட்சி தலைவர் பதவியை நீக்கி இருக்கணுமா, நீக்கி இருக்க கூடாதா? நாளைக்கு இந்த இவர் மேல இது சுமத்தப்பட்ட கொலை குற்றச்சாட்டு வந்து நாளைக்கு எப்படி நிரூபிக்கப்படும்? சாட்சி சொல்ல யார் வருவா? இவர் பேரூராட்சி தலைவராகவும் இருப்பார், திமுகவோட முக்கிய பிரமுகராகவும் இருப்பார். காவலர்களுக்கு மிரட்டி இவங்க இந்த குற்றவாளிகளுக்கு இந்த குற்றத்தை செய்தவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்பவர்களை மிரட்ட மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம்? கொலை செய்யப்பட்ட பழனிசாமி நாடாருடைய மனைவிக்கு உயிருக்கு பாதுகாப்பு உண்டா? அவரது மகன்களுக்கு பாதுகாப்பு உண்டா? இதெல்லாம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இல்லையா? இப்படி சமூகத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லாத ஒரு ஆட்சியாக திமுக தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழக மக்களுடைய குற்றச்சாட்டு. ஆனால் அதே திமுகவுக்கு தானே நீங்கள் இது வந்து வெளிப்படையாக பேசிதாகணும். தென் மாநிலங்களில் நாடார் சமுதாயம் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து
நெல்லை மாவட்டமாக இருந்த தூத்துக்குடி, திருநெல்வேலி இதெல்லாம் பார்க்கும்போது அப்படிதான் இருக்குனுங்களா. இந்த சூழல்ல வந்து அவங்க திரும்பவும் திமுகவுக்கு தானே ஏதோ இஸ்லாமியர்களுக்கு எப்படி 7வது கடமையாக நாங்கள் திமுக தான் வாக்கு செலுத்துங்கிற மாதிரி பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க. உங்களுடைய பரப்புறதுல எந்த மாதிரி இருக்கும்? ஏன்னா அந்த மக்களுடைய நீங்கள் தான் சொல்கிறீங்க, ஒரு நாடார் சங்க தலைவராக சொல்கிறீங்க, இவ்வளோ இன்னலுக்கும் ஆளாகிறோம், ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதே நாங்கள் தான். உங்கள் பிரச்சாரம் எப்படி இருக்க போகுது? அந்த மக்கள் அதே மக்கள் நம்ம திரும்பவும் வந்து அப்போ உங்களை ஏற்கல தானே அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல? இல்லை, அதாவது மக்கள் வந்து முதல்ல வந்து ஒரு ஆட்சி மாற்றத்திற்காக ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு நல்லது செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக ஆதரிச்சது உண்மை. ஆனால் இன்றைய சூழலில் பார்த்தீங்கன்னா நாடார் சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு என்றால் திமுக இருக்கக்கூடிய நாடார் அமைச்சர்கள் யாருமே குரல் கொடுக்கறது கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் அஜித்குமார் கொலை வழக்கு பார்த்தீங்க. எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானாக இருக்கட்டும், அண்ணாமலை அவர்களாக இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் அவர்களாக இருக்கட்டும், அன்புமணி ராமதாஸ் ஐயாவாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவனாக இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சி சண்முகமாக இருக்கட்டும், இப்படி எல்லாம் ஓரணியில் திரண்டு திமுகவுக்கு எதிராக, திமுக அரசுக்கு எதிராக அறிக்கைகள் கொடுத்து பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நேரில் போய் நடிகர் விஜய் அவர்களை விட்டோம். அவர் இப்படி எல்லாருமே நேரில் சந்தித்து அவங்களால முடிஞ்ச நிதியை கொடுத்து கவலைப்படாதீங்க, நாங்கள் உங்களோட இருக்கிறோம், இந்த திமுக உடைய காவல்துறைக்கு நாங்கள் வந்து கோரிக்கை வைத்து உங்களுக்கு நியாயம் கிடைக்க செய்வோம்னு சொல்லி எல்லாரும் நாங்கள் இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டியதுன்னா திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முக்கிய கட்சிகளே திமுக அரசுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு இந்த விஷயத்தில் எடுத்தது. அப்போ நாடார் என்ற ஒரே காரணத்திற்காக நாடார் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடறதுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு நாடாருங்கிற ஒரே காரணத்துக்காக அமைச்சர்களாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இது வரைக்கும் அதை பற்றி ஒரு வாய் திறந்திருக்காங்களா, ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா? அப்போ நாடார்களுக்கு ஒரு அநீதி நடக்கும்போது முதல்வர் அவர்களிடம் கொண்டு போய் எதிர்த்து நீங்கள் போராட வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், ஒரு கோரிக்கை, ஐயா இந்த மாதிரி எங்கள் சமுதாயத்தை சேர்ந்தவங்க இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தால் உடனே அவர் சரி செஞ்சுருப்பாங்க. இவங்க அங்கே போய் ஒரு கொத்தடிப்பு போல் திமுகவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்தது போல் திமுகவோட இருந்துக்கிட்டு நாடார் சமுதாயத்தை பேரே கெடுக்கிறாங்கிறீங்க, சமுதாயத்துக்கு விசுவாசமா இல்லைங்கிறீங்க. ஆமாம், அதுதானே உண்மை. அஜித்குமார் லாக்அப் டெத் மரணத்தில் வந்து அந்த தொகுதி அமைச்சர்களை போய் பார்க்க சொன்னாங்க. இந்த முறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அது ஒரு கம்யூனிட்டி பேஸ் பண்ணி எல்லாரும் வந்துட்டாங்க, அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு சமுதாயத்தை கார்னர் பண்ணும்போது அதை அப்படி தான் நினச்சிட்டு நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்லாம் வந்தாங்க. இதை வந்து அந்த தொகுதி அமைச்சர் பெரிய கற்பனை இவங்களாம் பார்த்ததை விட அனிதா ராதாகிருஷ்ணனோ இவங்களோ போய் பார்க்குறதுங்கிறது வந்து எந்த அளவுக்கு இன்னும் உறுதுணையாக இருக்கும், எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையாக இருக்குங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்க. இது ஒரு மாற்றமாக வரணும்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இது எப்படி பார்க்குறது? ஏன்னா அந்த பொறுப்பு அமைச்சர் அவங்க மட்டும் போனால் போதும், அது இருக்கக்கூடாது. ஒரு சமுதாயத்தை கார்னர் பண்ணி நடந்ததுனால அங்கே அனிதா ராதாகிருஷ்ணன் போயிருக்கலாம், இல்லை மனோ தங்கராஜ் போயிருக்கலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆமாம், அதாவது எப்படின்னா தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் பறந்து விரிந்து எல்லா தொகுதியிலையும் 5000 முதல் 1.5 லட்சம் வாக்குகள் கூட இருக்கக்கூடிய சமுதாயமாக நாடார் சமுதாயம் இருக்குது. இது வந்து ஒரு வணிக சமுதாயமாக, விவசாய சமுதாயமாக இருக்காங்க. இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எதற்காக அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு? அவர் நாடாருங்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்குதா, அல்லது அவர் திமுகவை சேர்ந்தவர்ன்றதால கொடுக்கப்பட்டிருக்கா? நாடாருன்றதுனால நாடார் தொகுதியில் வாய்ப்பு கொடுத்து அவரை வந்து ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கு. இதே நாளைக்கு வந்து அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு வந்து ஒரு செட்டியார் தொகுதியிலையோ ஒரு கோனார் தொகுதியிலையோ வாய்ப்பு கொடுத்தா அவரால் ஜெயிக்க முடியுமா? அந்த சைடில் உள்ள மக்கள் அவரை ஆதரிப்பாங்களா? ஆதரிக்க மாட்டாங்க. ஏன் போகலை? அவர்களுக்கு வந்து தங்கள் நாடாருங்கின்ற எண்ணமே மறந்து போச்சு. அமைச்சரானவுடனே அவங்களுக்கு நாடாருங்கிறது பதவிக்கு மறந்து போச்சு. காமராஜரை பற்றி திமுகவில் சேர்ந்த யாராவது சொன்னால் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது மறந்து போச்சு. அவங்க வந்து முழுக்க தங்களை வந்து ஒரு திமுகவினராக, நாங்கள் திமுகவில் இருப்பதனால தான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவங்க செயல்படுறாங்க. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதி நாடார் தொகுதி, நாடார்களுடைய பிரதித்துவத்தை வச்சு தான் அவங்க அமைச்சராக இருக்கிற எண்ணெல்லாம் அவங்களுக்கு மறந்து போய்விட்டது. மந்திரியாக இருக்கிறோம், நம்ம மீண்டும் மந்திரியாக வந்துடுவோம், ஓட்டுக்கு பணம் கொடுத்தால் யாராக இருந்தாலும் நமக்கு வாக்கு செலுத்தி விடுவார்கள் அப்படிங்கிற அடிப்படையில் இவங்கெல்லாம் செயல்பட்டு இருக்காங்க. அதனால் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த உணர்வுள்ள நாடார்கள், உறுதிமிக்க நாடார்கள் மிக தெளிவாக இன்று வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நாடார் சமுதாயம் ரோட்டில் இறங்கி போராடுற சமுதாயம் கிடையாது. 5 ஆண்டுக்கு முறை வாக்கு என்கின்ற சக்தி வாய்ந்த ஆயுதத்தை தங்களுக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ, நாடார் சமுதாயத்துக்கு எதிராக யார் செயல்படுகிறார்களோ, பெருந்தலைவர் காமராஜர் புகழுக்கு களங்கம் விளைவிக்கையில் யார் செயல்பட்டார்களோ அவர்களுக்கு எதிரான ஒரு முடிவை எடுப்பார்கள். இப்போ இன்னைக்கு பாருங்க, காங்கிரஸ் கட்சி முக்கியமான தலைவர்கள்லாம் என்ன சொல்றான்? கருணாநிதி ஆட்சியும் காமராஜர் ஆட்சியும் ஒன்றுன்றான். காமராஜர் ஆட்சியும் ஸ்டாலின் ஆட்சியும் ஒன்று. சாரி, ஸ்டாலின் ஆட்சியும் காமராஜர் ஆட்சியும் ஒன்றுங்க. இந்த வருஷத்தில் இதுவரைக்கும் 300 படுகொலைகள் நடந்திருக்குது என்றது
பாஜகவுடைய மூத்த தலைவர் ராஜா குற்றச்சாட்டு பண்ணுறாரு. இது வரைக்கும் பதில் சொல்ல. அப்படின்னா 300 கொலைகள் நடந்திருக்குங்கிறத அவங்க ஏற்றுக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி படுபாத கொலைகள் நடக்கக்கூடிய மாநிலம். முதல்வருடைய சகோதரி கனிமொழி சொன்னாங்க, இந்தியாவிலேயே அதிக இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு. தேர்தலுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில். ஆனால் இன்னைக்கு அவங்க என்னன்னா மைக்க போட்டா ஓடிடுறாங்க. அவங்க மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்காங்க அந்த விஷயத்தில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உலகிலேயே அதிக இளம் விதவைகள் உள்ள மாநிலமாக தமிழ்நாட்டை மாற்றி காட்டியவர்கள் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் திரு ஸ்டாலின் அவருடைய ஆட்சி. டாஸ்மார்க் மதுபானம் என்கின்ற கெமிக்கல் மதுபானத்தை விற்பனை செய்து அதன் மூலம் வருஷத்தில் 45,000 கோடி 50,000 கோடி நேரடியாக அரசுக்கு வருமானம் ஈட்டுவதற்காக பல்வேறு கவர்ச்சி திட்டங்களை உருவாக்கி வீர சூரன் தீருங்கிற மாதிரியான சரக்கு பாட்டிலெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து தமிழக இளைஞர்களை குடிக்க வைத்து கொலை செய்கிறார்கள், படுகொலை செய்கிறார்கள். இப்படி படுபாதக செயலை செய்யக்கூடிய திமுக ஆட்சி என்பது நாடார் சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் ஒரு கேடு. அதனால் தமிழ் சமுதாயத்தை காக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நாடார் சமுதாயத்துக்கு இருக்குது. அப்படிங்கிற அடிப்படையில் 15% நாடார் சமுதாய மக்கள் நிச்சயம் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு உறுதியான நிலைப்பாடாக தான் இருக்கும். அதற்கு காரணம் தொடர்ந்து காமராஜர் பெயர் இரட்டடிப்பு. இப்போ நாங்கள் பல்வேறு பிரச்சனை, இப்போ திருச்சி சிவான்னு சொல்லி ஒருத்தர் ஏசி இல்லாமல் காமராஜரால் தூங்க முடியாதுன்னு சொல்லி பெரிய அவதூறாக பேசினார். அப்போ தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் திருப்பூர், சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மும்பையில் கூட போராட்டம் நடந்தது. இது வரைக்கும் அவர் ஒரு வருத்தமோ மன்னிப்போ கேட்கல. முதல்வர் ஸ்டாலின் அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. திமுக தலைவர் ஸ்டாலின் அவர் மேலே எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. நீங்கள் என்ன பண்ணீங்க? நாங்களும் போராட்டம் பண்ணோம், உண்ணாவிரதம் இருந்தோம், எல்லா போராட்டத்தையும் கலந்துக்கிட்டோம். பார்த்தீங்களா இல்லையா? திருச்சியில் போய் உண்ணாவிரதம் இருந்தோம். திருச்சியில் கிட்டத்தட்ட 500 பேர் திரட்டி உட்காந்து உண்ணாவிரதம் இருந்தோம். சென்னையில் பெரிய உண்ணாவிரதம் இருந்தோம். எதுக்குமே அரசு செவிச்சாக்கலையே. ஏன்னா நாங்கள் ரோட்டில் இறங்கி போராடுற சமுதாயம் கிடையாது. பஸ்ஸை கொளுத்துறதோ கடைசி வரைக்கும் நாங்கள் பேசுனது தவறுன்னு சொல்லலை. இதெல்லாம் நாடார் சமுதாய உணர்வாளர்கள் மத்தியில் ஆழமாக பதிந்து இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்கள் மனசில் காந்தராஜன் சொல்லிட்டு ஒரு மூத்த ஒரு டாக்டர் நினைக்கிறேன், அவர் இன்னும் பேசிட்டு இருக்கிறாரு. காந்தராஜுங்கிறவரு அவர் ஒரு மனநோயாளி சார். அந்த மனநோயாளிக்கு என்னன்னா, அவன் சொல்லி நான் பொதுவாக வயதானவர்களை மரியாதை குறைவாக பேசலை. அவர் பேசுகிற காணொலி பார்க்கும்போது அந்த ஆளுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசுங்கிற அவசியம் இல்லைன்னு தோணும். அவர் ஒரு மனநோயாளி. அவர் நாடார் சமுதாயத்தை பற்றியும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றியும் பேசலைன்னா அவருக்கு இன்றைக்கி கூட சோறு கிடைக்காது. யூடியூப்பில் பேசினா ஒரு 1000 கிடைக்கும், 2000 கிடைக்கும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில் தனக்கு வியூவர்ஸ் அதிகமாக வேணுங்கிறதுனால பொய்யான கட்டுக்கதைகளை தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு. குறிப்பாக சமீபத்தில் ஒரு காணொலி பார்த்தேன். முத்துராமலிங்க தேவரை ஜெயிலில் வச்சு கொண்டுட்டாங்க காமராஜர் ஆட்சின்னு பேசுகிறாரு. அவருக்கு வரலாறு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. முத்துராமலிங்க தேவர் ஐயா வெளியே 1.5 வருஷம் இருந்ததுக்கு அப்புறம் தான் உடல்நிலை சரியில்லாமல் அவர் வெளியே தான் இருந்தார். ஜெயிலே இறந்து போட்டாருன்னு ஒரு பொய்யை சொல்கிறான். அதே மாதிரி நாடார் சமுதாயம்லாம் ஒரு காலத்தில் தாழ்த்தப்பட்ட சமுதாயமாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்க இன்றைக்கி வந்துட்டாங்க அப்படிங்க. இன்றைக்கி நாடார் சமுதாயம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருந்தது. ஏதாவது ஒரு ஆதாரத்தை கொடு. நாடார்கள் 1921 எங்களுக்கு சாணாருங்கிற பேர் கௌரவ குறைச்சலாக இருக்குது, நாங்கள் சான்றோர்கள், எங்களோட பேர் நாடார்னு இருக்குன்னு சொல்லி பட்டியலன்பட்டி சவுந்தரபாணாளர் அன்றைய நீதி கட்சியில் கோரிக்கை வச்சு 7/7/1921 ஒரு ஜீவோ போடப்படுது. நாடார் அப்படிங்கிற பேரை உங்களுக்கு கொடுக்காங்க. ஆனால் அதுக்கு அரசு வச்சது என்னென்னா, உங்களுக்கு இடஒதுக்கீடு தரமாட்டோம், இந்த பேரை கொடுத்தால் இடஒதுக்கீடு தரமாட்டோம்னு சொன்னாங்க. இடஒதுக்கீடே எங்களுக்கு தேவை கிடையாது, எங்களுக்கு நாடாருங்கிற பேர் மட்டும் போதுன்னு சொல்லி இடஒதுக்கீடு சலுகை இல்லாமல் 1964 வரை மிகப்பெரிய கல்வி, தொழில், வேலைவாய்ப்பில் தங்களுடைய தகுதி திறமையால் வெற்றி பெற்ற சமுதாயம் நாடார் சமுதாயம். அப்படிப்பட்ட சமுதாயத்தை என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் காமராஜரை பற்றி தேவையில்லாத விஷயம், காமராஜர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்லாம் கதை பேசிகிட்டு இருக்காரு. உண்மையாலுமே அவர் ஒரு மனநோயாளி. முதல்ல அந்த மனநோயாளி டாக்டரை கொண்டு போய் கீழ்பாக்கத்தில் டாக்டர் தான் அவர் டாக்டர் தான் மனநோயாளியாக இருக்கு. அதான் இங்கே பிரச்சனை. அவரை கொண்டு போய் அங்கே சேருங்க. இல்லை அவருக்கு மனநோயாளி ஆஸ்பத்திரியில் சேர்க்கறதுக்கு பணம் இல்லை, அவருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க காசு இல்லைன்னா சொல்லுங்க, தமிழ்நாடு சார்பாக நாங்கள் திமுகவுக்கு முட்டு கொடுக்கணும்னா எந்த ஆங்கிள் வேணால் கொடுக்கலாம். ஆனால் அதுக்கு காமராஜர் எழுத்து தான் கொடுக்கணுமா? இல்லை, காந்தராஜ் போன்றவர்கள் வாய் வியாபாரிகள் இந்த வேலையை வழக்கமாக செஞ்சிட்டு இருக்காங்க. அவர் மனநோயாளி அப்படிங்கிறதுனால அவரை யாரும் போய் அடிக்கலை, செருப்பை கலத்தி அடிக்கலை, விளக்கமாத்தில் அடிக்கலை. மனநோயாளி அடித்தா அவருக்கு தெரியுமா? தெரியாது. இந்த மாதிரியான மனநோயாளியை வைத்து தான் திமுக அரசியல் செய்கிறது.
இறுதியான ஒரு கேள்வி மட்டும், இவ்வளோ ஒரு ஆதங்கமாக நீங்கள் சொல்கிறீங்க, இருந்தும் திமுக தேர்தலை சந்திக்க போது நாடார் சங்க தலைவராக நீங்கள் என்னென்ன செய்வீங்க? ஏன்னா உங்கள் மக்களுக்கு தான் அநீதி எங்களுக்கு அவ்வளோ இது பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க. ஓட்டு போடக்கூடாதுங்கிறதுக்காண்டி உங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் என்ன சொல்லி பிரச்சாரம் எடுத்துக்கிறீங்க? குறிப்பாக தூத்துக்குடி கனிமொழி போட்டி போட போகிறாங்க, திமுக வாரிசு அரசியல் அவங்களும் ஒன்று, அதெல்லாம் கேட்குறேன். அதாவது சமூக நீதினு பேசக்கூடிய திமுக தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்கு கட்சித் தலைவர் பதவியோ அல்லது துணை முதல்வர் பதவியோ ஏதாவது கொடுத்துருக்கா? தாத்தா மகன் பேரன் இப்படி கட்சியையும் ஆட்சியிலையும் தொடர்ந்து அவங்க குடும்பத்துக்கு பாத்திப்பட்ட மாதிரி இது வந்து ஒரு வாரிசு மன்னர் குடும்பம் மாதிரி ஒரே குடும்பத்துக்கு கொடுக்கறதுங்கிறது திமுகவை சேர்ந்த நாடார்களும் விரும்பலை, எந்த சாதிக்காரர்களும் விரும்பலை. தொடர்ந்து தவறுகளை திமுக செய்து வருகிறது தெரியுது. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சென்னை திருநென்ற ஊரில் ஒரு 21வது வார்டு கவுன்சிலர் அதிமுக அவங்க நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், அவர்கள் மீது திமுக குண்டர்கள் மக்களுக்காக போராடும் போது கொலைவர்கள் தாக்குதல் நடத்தி அவங்க மருத்துவமனையில் இருக்காங்க. அனிதா அழகேசங்கிறவரும் அவங்க கணவர் அழகேசங்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட திமுகவுடைய காவல்துறையால் போட முடியல. அப்போ ஒரு வியாபாரிக்கு பாதுகாப்பு இல்லை, ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு பாதுகாப்பு இல்லை. தொடர்ந்து நாடார்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை திமுக அரசு. நேற்று கூட மன்னார்குடியில் பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் பேரில் இருந்த பேருந்து நிலையம் பல ஆண்டுகளாக காமராஜர் ஐயா பேரில் இருக்குது, இவங்க புதுப்பிச்சு கட்டிட்டு மன்னார்குடி நகராட்சி பேருந்து நிலையம்னு சொல்லி பெயர் வந்து பெருசாக ஒட்டி வைக்கிறாங்க. அப்போ அந்த பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தின் விளைவாக இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு சைடில் மன்னார்குடி நகராட்சி பேருந்து நிலையம்னு ஒரு போர்டு இருக்குது, இன்னொரு சைடில் பெருந்தலைவர் காமராஜர் பேருந்துலையும் இன்னொரு போர்டு இருக்குது. அப்போ இந்த திருட்டு திராவிட மாடல் ஆட்சியில் ஒரு பேருந்து நிலையத்துக்கு 2 பேரா? ஒன்று பெருந்தலைவர் காமராஜர் பேர், அவங்களுக்கு எல்லாருமே 2, 3, 4 தானே பழக்கம். இல்லை அது வந்து அவங்க குடும்பத்தில் இருந்து போகுது சார். பொது விஷயத்தில் பப்ளிக்கில் இப்போ கருணாநிதி பேரில் வந்து பல்வேறு இடங்களில் வந்து பஸ்ஸில் நின்று வந்திருக்காங்க. ஒரு பக்கம் கருணாநிதி பேருந்து நிலையம் போட்டுட்டு ஒரு பக்கம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் போட்டால் ஏற்றுக்குவாங்களா? இல்லை மன்னார்குடியில் செஞ்சதை இதே ஆலங்குளத்துலேயும் நெல்லையிலையும் இவங்க செய்வாங்களா? இல்லை அங்கேயும் செய்யறதுக்கான முயற்சிகள் பண்ணுறாங்க. அதாவது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் காமராஜர் பேர் இரட்டெடுப்பு செய்யல பல்வேறு விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயமா நடக்குது. முதல்ல கருணாநிதி பேரை கொண்டு வச்சிருவாங்க. காமராஜர் பேர் திருச்சியில் காமராஜருடைய பேரில் இருந்த நூலகத்தை புதுப்பிக்கும் போது கருணாநிதி 100ஆண்டு நூலகம்னு வச்சுட்டாங்க. மக்கள் வந்து இது காமராஜர் பேரில் தான் நினைச்சு என்னடா புதுசாக கருணாநிதி பேரில் இருக்குன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கு. ஆமாம், மிகப்பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கும் போது திருச்சி வேலுச்சாமி போன்றவர்கள்லாம் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கும் போது நாடார் சங்கம்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது உடனே அவங்க அதை மாற்றி காமராஜர் பேரே இருக்குன்னு சொல்லி முதல்வரே அறிவிக்கிறாரு. திருத்தணியில் அந்த மாதிரி தான் காய்கறி அங்காடி ஒன்று இருந்துச்சு, பெருந்தலைவர் காமராஜர் காய்கறி அங்காடி. அதுக்கும் அதே மாதிரி கருணாநிதி பேரை மாற்றும் போது ஜி.கே. வாசன், அன்புமணி ராமதாஸ், சீமானன் இப்படி எல்லா கட்சி தலைவர்களும் எதிர்த்த குரல் கொடுக்கும்போது மறுபடியும் காமராஜர் ஐயா பேர்லேயே இருக்குன்ட்டாங்க. இவங்களுடைய நம்பியூரில் அதே மாதிரி திருப்பூர் பக்கத்தில் நம்பியூரில் இது வந்து எங்களுக்கு தெரிஞ்சு நடக்குது. இப்போ மன்னார்குடி தெரியாமல் இவர்கள் பல பேர்களை மாற்றி மக்கள் விழிப்புணர்வாக இருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணுறாங்க. மக்கள் அதுக்காக போராடலை, எதிர்ப்பு தெரிவிக்கலாம். காமராஜர் மட்டும் கிடையாது, இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக பாடுபட்ட பல சுதந்திர போராட்ட தியாகிகளுடைய பெயர்கள் இந்த மாதிரி இரட்டடிப்பு செய்யப்பட்டிருக்கும். ஏன்னா காமராஜர் விஷயத்தில் நம்ம நேரடியாக தெரியுது. அதே மாதிரி கோயில்பட்டியில் முத்துராமலிங்க தேவருடைய மார்க்கெட் பேரை முத்துராமலிங்க தேவர் பேரை மறைச்சாங்க. அப்போ அந்த மக்கள் எந்திரிச்சு கொந்தளிக்கும் போது முத்துராமலிங்க தேவர் ஐயா பேரே வைக்காங்க. இப்படி இவர்கள் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜர் புகழை களங்கப்படுத்தும் விதமாகவும் நாடார் சமுதாயத்துக்கு சமூக நீதி அடிப்படையில் இடங்கள் தராதனாலும் நாடார்கள் கொந்தளிச்சு போயிருக்காங்க. குறிப்பாக நாடார்கள் மிகப்பெரிய அளவில் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதனால் வாக்கு சீட்டு மூலம் திமுகவிற்கு தகுந்த பதிலடியை நிச்சயம் கொடுப்பார்கள். இதில் நாடார் தலைவர்னு சொல்லி திமுக ஆதரிக்கக்கூடியவங்களாம் இருப்பாங்க. ஆனால் உணர்வுள்ள நாடார்கள் கிட்டத்தட்ட 15% இருக்கிற நாடார்கள் நிச்சயமாக திமுகவுக்கு வாக்கு சீட்டு மூலம் பதிலடி கொடுப்பார்கள். இந்த ஆட்சியை அகற்றியே தீர்வார்கள். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.